ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன். நாளைக்கு உலகம் அழிஞ்சிடுமா? அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய இணையதளங்களில் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. நிறைய வைரலாக போயிட்டுருக்கு. இது என்ன உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது உண்மை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மா போயிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எத்தனையோ தடவை சொன்னாங்க, அதெல்லாம் நடக்காதியா, அவங்க வேலையை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த சபி கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சபி கோட்பாட்டின்படி டிசம்பர் மாதம் 22, 2012 உலகம் அழிஞ்சிருன்னு சொன்னாங்க ஒரு தடவை. நாளைக்கு உலகம் அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிபோரியன் காலண்டர் அப்படின்னு ஒரு காலண்டர் இருக்குது. அதில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஜூலியன் காலண்டர்னு ஒரு காலண்டர் இருக்குது. இந்த காலண்டரில் சொல்லுங்க, இது அறிமுகப்படுத்தப்பட்டது போதுன்னா 11 நாட்களை நான் அந்த காலண்டர் முறையில், அந்த காலண்டர் வகையில் 11 டேஸ் நம்ம இழந்துட்டோம், அந்த கணக்கு போயிடுச்சு, அவன் எழுந்துட்டு தான் சொல்கிறாங்க. 268 ஆண்டுகளாக இந்த ட்ரிபோரியன் காலண்டரை உபயோகப்படுத்தி வர்றாங்க. அதுபடி அவங்க சொல்கிறாங்க. அது சபி கோட்பாட்டின்படி சொல்கிறாங்க. ஒரு கோட்பாடு, ஒரு மதம் இருக்குதுன்னா அந்த மதத்தின்படியோ அல்லது அந்த ஜாதகத்தின்படியோ எல்லாருமே அது நம்புறதில்லை. ஆனாலும் கூட ஏதோ ஒரு சிலது நடக்குது, ஒரு சிலது நடக்காமல் போயிடுது. அது நம்ம உண்மைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நாசாவில் இருந்த ஒரு அதிகாரி கூட சொல்லியிருந்தாங்க. அவர் வடக்கில் நிபுரு அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது. கிரகம் இருக்குது. நிபுரு அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாம் இயங்குது. அது மார்ச் மாதம் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2004 அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ அழியலை. ஆனால் இப்போ என்னென்னா, ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகத்தில் பேரழிவு, நேஷ்னல் கலாமிட்டி வந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது. அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அதாவது 1820 ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் கலாமிட்டி இருந்தது. அப்புறம் 1720, 1820, 1920, அப்புறம் 2020 இந்த வருஷம் நிறைய நம்ம தான் நேரடியாக பார்க்குறோம். நம்ம இந்த நூற்றாண்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அழியுது. இந்த கொரோனா என்கின்ற கொடுநோய் உலகம் முழுக்க நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்குது. அழிஞ்சிக்கிட்டு வர்றாங்க. மக்கள்லாம் கொத்தாக அழிகிறாங்க. இது மாதிரி இருக்கும்போது இன்னும் கூட இன்னொரு அழிவு வரணுமா? இப்போ தான் அழிஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறோம். இன்னும் எங்கே அழிவு வரணும்? இன்னொரு அழிவு வரணுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த கிரகணம் வருது நாளைக்கு. அதனால் ஒருவேளை சூரிய கிரகணம் இல்லையா, அதனுடைய தீட்சண்யம், அதனுடைய வீச்சு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில ஜாதகங்களில் சொல்லியிருக்காங்க. சில இந்த மயன் காலண்டர், இந்த மாதிரி காலண்டர்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைதான். எல்லாமே எப்போவுமே பிரளயம் வந்தாலும் கூட எல்லாமே அழியாது. பிரளயமே வந்தாலும் கூட எல்லாமே அழிஞ்சு போகிறதில்ல. புழு பூச்சி இருந்தால் தான் அடுத்து புனரபி ஜனனம், புனரபி மரணம்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பிறந்துக்கிட்டு தான் இருப்போம், இருந்துக்கிட்டு தான் இருப்போம். எல்லாமே அழிஞ்சாலும் கூட நீங்கள் அழிய மாட்டீங்க, நான் அழிய மாட்டேன். நான் திருப்பி யூடியூப் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், நீங்கள் யூடியூப் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம 2 பேரும் அழிய மாட்டோம். சரியா? மற்றவங்க யாரும் அழிய மாட்டாங்க, அவங்களும் அழிய மாட்டாங்க. அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட முடியாது இல்லையா? யூடியூப்பில் சொல்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய மேதாவிகள் அல்ல. அதாவது அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒன்றும் தெரியாமல் சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி பார்த்தா நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே உண்மை இல்லை. எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுறது. நம்ம வேதத்தில் அப்படி வேதமெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் எழுதுனது, அதை அப்படியே சுத்தமாக நம்பிடுறோமா? சரி, அதில் இடைச்சொல்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி யாரை நம்பி பயந்து ஒடுங்கிக்கிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க, அடியன் இருப்பேன். தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது நடக்க தான் போகுது. அதனால் பயம் வேண்டாம், எல்லாருமே நல்லா இருப்போம். அதாவது நீங்கள் ஒருவேளை ரொம்ப பயமாக இருக்கிறீங்களா, உங்களுக்கோ, அதாவது இந்த கொரோனா வந்துடுது இல்லையா, இந்த பெரியவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, வயசானவங்க, அவங்களுக்கு ஏதாவது கோல்டு இருக்குது, அது இருக்குதுன்னா அவங்கள ஓரம் கட்டி வச்சிடுறாங்க, ஒரு மூலையாக தூக்கி போட்டுடுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, நான் நேற்றுக்கெல்லாம் நியூஸில் பார்த்தேன். என்ன பார்த்தேன் தெரியுமா? வயசானவங்களை கொண்டு போயிட்டு ரோட்டில் எங்கேயோ வெளியில் விட்டு வந்துடுறாங்க.
வயது ஆகிப்போச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து 80 வயசு 70 வயசு இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்துக்க முடியல. இவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில். எங்களுக்கே நாங்கள் கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, வைத்தியத்துக்கு கஷ்டமாக இருக்குது, பிழைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த பிள்ளைங்க இந்த வயசானவங்களை கட்டிக்கிட்டு எங்கே அழுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு எங்கே வேலி உரம் விட்டு வந்துடுறாங்க, எங்கேயாவது காட்டு பக்கம் விட்டு வந்துடுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு குடும்பத்தில் வயசான பாட்டியை சுடுகாட்டிலே கொண்டு விட்டு வந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், தொலைக்காட்சியில் பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. அந்த பாட்டி செத்து போகல, அதுக்கு வந்து உடம்பும் நல்லா தான் இருக்குது. அதுக்கு இந்த கொரோனா வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டிலே கொண்டு போயிட்டு விட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இப்போ வந்து பிரளயம் நடக்காமல் என்ன பண்ணும், உலகம் அழியாமல் என்ன பண்ணும், இது இப்படி தான் நடக்கும். அதனால் பயப்படாதீங்க. யாரெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்களோ, பயப்படுறவங்க யாராவது இருந்தால் அவங்க பேரை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கீழே போடுங்க. நான் என்ன செய்கிறேன், சாயப்பா கிட்ட உங்கள் பேரை சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு மட்டை தேங்காயை நான் போட்டுறேன். ஒரு மட்டை, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பேரை சொல்லி ஒரு மட்டை தேங்காயை நான் வந்து நாளைக்கு நான் போட்டுடுறேன். நம்ம துணி எரிய போகுது இல்லையா, நாளைக்கு காலையில் போட முடியாது, 11 மணிக்கு உள்ளார போட முடியாது. 2 மணிக்கு மேலே நான் வந்து மட்டை தேங்காய் உங்கள் பேரை சொல்லி, நீங்கள் யாரை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்களோ உங்கள் பேர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பயப்படுறவங்க மட்டும், பயப்படாதவங்க தைரியமாக இருக்கலாம், பயப்படுறவங்க போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பேரில் மட்டை தேங்காய் போடுறேன். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இந்த நோய் அந்த நோய் இந்த நோய் இந்த பிரளயம் அந்த பிரளயம் எதுலேயுமே உங்களை வந்து அசைக்கவே முடியாது. சாயப்பா இருக்கும்போது உங்களை அசைக்கவே முடியாது. நீங்கள் வந்து குத்துக்கல்ல மாதிரி இருப்பீங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்தடுத்து நிறைய வரக்கூடிய ஆண்டுகள், பல ஆண்டுகள் வாழ்வீங்க. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, பல கோடி 100,000ன்னு சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா வாழ்வீங்க. உங்களை வாழ்த்துறேன் நான். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. உலகம் அழிய போகிறதில்ல, அழியாது. ஒரு பகுதியில் அழியும், இன்னொரு பகுதியில் இருக்கும், இன்னொரு பகுதியில் அழியும், இன்னொரு பகுதியில் இருக்கும். அதோட மொத்தமாக அழியாது. இந்த மாதிரி கொரோனா மாதிரி, இந்த மாதிரி சுனாமி மாதிரி ஏதோ வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த தாக்கம் இருக்கும். அதெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.